ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஓகே, இந்த வாட்டி மைண்ட் கிராஃப்டில் என்ன பார்க்க போகிறேன்னா 1000 லேயர்ஸ் சேலஞ்ச். அதுதான் நான் சின்சான்னு மாற்றி வச்சுருக்கேன். அதனால் யூடியூப் பேர் தான் இருக்குன்னு. ஓ, இது ஸ்பானாக இருக்கும். ஓ, இதுதாங்க அந்த 1000 லேயர்ஸ் ஆஃப் சேலஞ்ச் சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செஸ்டெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயம் சொல்லணும். ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எனக்கு 30 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. அதோட முக்கியமான விஷயம், இந்த வேர்ல்டில் வந்து எப்படி சொல்கிறது, கீழே தோண்ட தோண்ட ஒவ்வொரு லேயராக வந்துட்டுருக்கோம். அதுமாரி அதுக்கப்புறம் அவ்வளோதான், இவ்வளோதான் விஷயம். ஓகே, இந்த இடத்த அதுக்கப்புறம் சுற்றி பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, இந்த ரெண்டுத்துல இதுதான் நம்ம வீடுன்னு நினைக்கிறேன். என்ன பெட்ராக்கல் மூடி வச்சிருக்கானுங்க. ஏய், என்னது லெவல் 2 ஹவுஸ்? ஐயோ ஹவுஸ் இது யாருக்கா இருக்கும்? இதுதாங்க நம்ம வீடு. சரி, ஏதாச்சும் வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் காணா. இதோ இருக்குது கைஸ். ஓகே, இது இருக்கு. ஓகே, இதை வச்சு நிறைய பண்ணலான்னு ஏதோ யோசிக்கிறேன். ஐயோ மறந்துட்டானுங்க. உள்ள இவ்வளோ பெரிய இடம். ஓகே, விடுங்க. ஃபில் வாட்டர். தண்ணியை குத்தாண்டா தண்ணியை ஃபில் பண்ண முடியும். அப்படி எவ்வளோ லேயர்ஸ் இருக்கு, வாங்க பார்த்துடலாம். நிறைய போகுது, கலர் ஆயினான்னு தெரியல. சரி வாங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஐஸு. ஓகே, டார்ச் ஏன் கொடுத்துருக்கானுங்க? கோல் இருக்குமே. சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்காங்க, நம்மளும் பார்ப்போம். ஓகே, திருப்பியும் ஒரு ஐஸு. கேம்ப் ஃபயர். அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று வச்சிருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட்லாம் நடணும். ஸோ ஃபுட்டு பிரச்சனை முடிஞ்சிருங்க. ஐஸ் வச்சு ஒன்று பண்ணலாமே. சேம் ஐடியா. ஓகே, இருங்க. முதல்ல இங்கே ஒரு 2 குழியை தோண்டி இந்த லாவா ஊற்றி வச்சிருவோம் முதல்ல. ஏன்னா நம்மளுக்கு பக்கெட்டு தேவைப்படுது. காட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது இங்கே ஒரு குழியில் ஊற்றி வச்சிருவோம். நான் நினைச்சது வேற, நடந்தது வேற. ஓகே, இப்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் அப்படியே வச்சிருக்கலாமே. சரி விடுங்க, உங்களுக்கு வீடியோ போரிங்கா தான் இருக்கும் அப்படின்னாலும். ஓகே, இப்போ இதை மூடிட்டு டெஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, கரெக்டாக இருக்கு. இப்போ லாவாவை எடுத்துட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம காபிள் ஸ்டோன் இப்படியே செய்ய ஆரம்பிச்சிருவோம். காபிள் ஸ்டோன் ஜெனரேட்டர் செய்யலாமா? வேணாம், இது மல்டி லேயர் தானே, இருக்கட்டும். ஓகே, இந்த வாட்டரை கொஞ்சம் தண்ணி இங்கேயே லாவா ஊற்றி வச்சிருவோம். அதாவது ஒரு குழியில சொன்னாங்க. சரி வாங்க போலாம், எல்லாமே ரெடியா இருக்கு. இந்த இடத்த சுற்றி பார்ப்போம், வேற ஏதாச்சும் இருக்காது. அடிக்கடி உங்களுக்கு ஸ்லைடர் சவுண்ட் கேட்குற மாதிரியே இல்லை, எனக்கு கேட்குது. இன்னொரு பார்ப்போம். ஓகே, இங்கே எதுவும் இல்லை, சுற்றி ஒரே இடம் தான். ஓகே கைஸ், நம்ம ஃபார்மிங் ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முதல்ல உட்டு வேணுமே. சரி, நம்ம செஸ்ட்ல வச்சுட்டு போம். இங்கே இதெல்லாம் வேணாம், ஏன் அப்புறம் தொலைச்சிட்டேன்னா எல்லாம் வேஸ்டா போயிடும். ஓகே, நீங்க நீட்டாக இந்த கேம்ப் ஃபயர் ஒரு இடத்துல வச்சிருவோம்.
நைட்டு கரெக்டாக எங்கே இருந்தோமோ அங்கே தூங்கிடணுமா இருக்காம. ஓகே கைஸ், இனி நம்மளோட கேம்ப் ஃபயர் பிளேஸ் தான். ஓகே, கரெக்டாக வச்சாச்சு. இந்த பின்பக்கம் தான் நம்மளோட பேக் யார்ட். ஓகே, அங்கே போகலாம். ஓகே, இப்போ கையிலே நோண்டிட்டு போகணுமா? சரி போவோம். ஸ்டெப்ஸு மாரி போட்டு போவோம், அப்புறம் கரெக்டாக. வாங்க, கிடைக்கிற பிளாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அது எடுத்து நோண்ட ஆரம்பிச்சாச்சு. முடிஞ்ச அளவுக்கு அடிக்கலே இருக்கு போக பார்ப்போங்க. ஒருவேளை நைட் ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுடுவோம். இங்கே உங்களுக்கு வீடியோ தெரியும்னு நம்புறேன், ஏன்னா அந்த அளவுக்கு டார்க்கா இருக்கு. ஓகே, ஆரம்பிக்கலாம். எடுத்துட்டு வந்தது கொஞ்சம் டார்ச் அப்படியே யூஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். என் வாய்ஸ் குழந்த மாதிரி தான் இருக்கும், என்னன்னு தெரியாது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படிதான். ஸோ வளர்ந்தாலும் இப்படிதான் இருக்கு. ஓகே, இங்கே சுத்தமாக ஒரு லெவலுக்கு அடி கீழே. இவ்வளோ கீழே வச்சு விட்டு வச்சிருக்காங்க. ஓ, விட்டு கேட்டுச்சு. முதல்ல இங்கே தோண்ட ஆரம்பிப்போம், அப்புறம் விட்டு எடுப்போம். இந்த வுட்டில் ஆனால் அடிக்கடி ஏதோ கிஸ்கு ஸ்பைடர் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே ஏதாச்சும் ஸ்பைடருக்குன்னு தனி இது வச்சுருக்கானுங்களோ ட்ராப். ஒருவேளை ஸ்பைடர் ஸ்பானர் இருக்கா? எதுவும் எது ஸ்பானராக இருந்தாலும் நம்ம அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கோம். இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபுட்டு லெவல் தேவை. அதுக்காக ஃபார்மிங்காக கொஞ்சம் விட்டு எடுத்துகிட்டு போய் முதல்ல நம்ம ஃபார்ம் மேலே இருக்க இடத்த டெவலப் பண்ணிட்டு வெப்பன்ஸ்லாம் செஞ்சுட்டு அப்புறம் இந்த இடத்த இது பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம மேலே போய்க்கலாங்க. ஐயோ, ஒரு மேட்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல கிராஃப்டிங் டேபிள் செய்யணுங்க. ஓகே, 28 wood கிடைச்சிருக்கு. ஓகே, கிராஃப்டிங் டேபிள் கிச்சன் 13 wood இப்படிவா. கிராஃப்டிங் டேபிளை நம்ம வீட்டுக்கு இந்த பக்கம் வைப்போம். ஓகே, இப்போ இதெல்லாம் டைம் இல்லை, நம்ம அது மட்டுக்கு எடுத்து பார்த்துட்டு அது இது. ஓகே, எதுவும் வளர்றேன், அது மட்டும் விட்டுருங்க. ஓகே, இப்போதைக்கு இதுதான் தேவை, வாங்குவோம். ஓகே கைஸ், இப்போ ஆரம்பிப்போம். நைட் ஆயிடுச்சு. சரி விடுங்க, நான் ஃபார்மிங் எப்படின்னா முடிக்க தான் போகிறேன். நம்ம இந்த தண்ணிக்கு இந்த பக்கம் ஆனோ இந்த டைம் நெருப்பு பற்றிட்டு எரியுது. ஏதோ ஒன்று விடுங்க. இப்போதைக்கு நான் இந்த கேரட்டை நட்டு வச்சுட்டு ஓகே, ஃபார்மிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போதைக்கு எதுக்கும் சேஃப்டிக்கு இங்கே ஒரு பிளாக் வச்சுருவோம். பயமாகவே இருக்குங்களா பார்த்தா. ஒரு செகண்ட் இன்னும் ஆயிருக்கிறது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் டே சந்திப்போம். ஓகே, டே 2 இங்கே ஒன்று வச்சிடும் அப்படின்னா வெளிச்சத்துக்கு வேணும். டே 2 ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே ஒரு கேம்ப். வீட்டுக்குள்ள அதுக்காக தான் வச்சேன். இல்லை, எனக்கு பிளாக் வேணும். இப்போதைக்கு இதை மட்டும் வச்சுட்டு வாட்டர் பக்கெட் நோ நீட். இப்போ பார்த்தேன், வாட்டர் பக்கெட் எனக்கு தேவையில்லை, ஸ்டிக்ஸு தேவை. இப்போ கிராஃப்ட் பண்ணும்.
ஓகே ஒரே ஒரு இல்லை ஆக்ஸ் வேணும். ஏன்னா நம்ம இப்போ உட்டு மைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இது வந்தாலும் பார்க்கலாம். நீங்க ஓகே தேவையில்லை. நான் உங்களுக்கு இது நீங்கள் எனக்காக 30 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணதுக்காக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லவே மாட்டேன். ஸ்டார்டிங் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவை நான் கட் பண்ணாமல் போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த முதல்ல ஒரு டார்ச் அப்படி முடியல என்னால் வெளிச்சம் இல்லாமல். இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு இருப்போம் வாங்க. ஓகே இப்போ இந்த நாலா பக்கமும் நல்லா தெளிவாக தெரியுது. இப்போ டார்ச்சை நம்ம அளவாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஐ திங்க் கோல் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் டார்ச் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த டார்ச் கொடுக்க மாட்டானுங்களே, நம்மளே கிராஃப்ட் பண்ணணும்னு சொன்னாங்களே. அதனால் கோல் இல்லாத காரணத்தினால் இந்த மேப்பில் டார்ச் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. இல்லை கோலை இப்போ விட்டு முடிச்சு ஸ்டோன் முடிச்சதுக்கப்புறம் தான் கோல் வரும். ஏன்னா நார்மலாக நம்ம எப்படி இருந்தாலும் உட்டன் டூல்ஸ் எடுப்போம், அப்புறம் தான் ஸ்டோன் டூல்ஸ் எடுப்போம். ஸ்டோன் டூல்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் அப்போ தான் கோல் கிடைக்கும் ஸ்டோன் லெவலுக்கு அப்புறம் தான். அதனால தான் அந்த கெஸ்ஸில் சொன்ன. மற்றபடி நீங்கள் நான் இது விளையாடுற மாதிரியே நினைக்காதீங்க. நான் இன்னும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறது. ஆக்சுவலி இது பெட்ராக்கில் விளையாடிருக்கேன். பெட்ராக் கஷ்டமாக இருக்கும். ஜாவா தான் எப்பயுமே ஈஸி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகே ஒரு 30 wood கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஸ்டெப் ஆகும். ஒருவேளை எனக்கு லைட் முடிஞ்சிடுச்சுன்னா அதோட நிறுத்திடுவேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் சீக்கிரமாக வந்துடுது இந்த ஒவ்வொரு லெவலும். ஏன்னா எனக்கு இப்போதைக்கு ஸ்டோன் டூல்ஸ் வேணும். ஏன்னா ஸ்டோன் டூல்ஸ் வச்சு தான் எதுவாக இருந்தாலும் மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்டோனுக்கு அப்புறம் அப்படின்னா ஒரு கோல் வரலனா எனக்கு சரியாக கெஸ் பண்ண தெரியல கைஸ். ஸோ என் வாய்ஸ் ரொம்ப லைட்டாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சு. ஓ இங்கே நோண்டி வச்சிருக்கேன். ஓகே கைஸ், நானே கேம் விளையாட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பயுமே பேசிட்டு விளையாடுற பழக்கம் இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா இப்படி தான் நானே பேசிகிட்டே விளையாடுவேன். எனக்கே தெரியாது. நான் எப்பயாச்சும் அது மாதிரி தான் பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கே தெரியாமல் பேசுவேன். அவ்வளோதான் கைஸ், we reached stone. அவ்வளோ ஸ்டோனுக்கு வந்துட்டோம். போச்சு முடிஞ்சிடும் சாம. ஓகே அங்கே மேலே போகலாம். ஓகே இப்போ இந்த வீடியோ போரிங்காக போகுதுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. இது லைவ் கிடையாது, நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு. ஓகே ஸ்டோனுக்கு வந்துட்டோம். ஆனால் ஆக்ஸை பாருங்க, ஆக்ஸோட லெவலு இது எப்படி இருந்தாலும் எப்பயாச்சும் யூஸ் ஆகும். இருக்கும் எனக்கு அந்த இதுல தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. அப்பப்போ சவுண்ட் கேட்குதா? ஓகே வாங்க, கொஞ்ச நேரம் சும்மா போர் அடிக்குது. இங்கே போய் கேம்ப் ஃபயரில் இந்த கேம்ப் ஃபயர் ரசிச்சுக்கிட்டு தனிமையான ஃபீல் கிடைக்கல. ஆனால் எனக்கு இல்லை. போகலாம். ஸ்டோன் டூல் செய்யணும். வேகத்தில் வந்துட்டு இருக்கேன். சரி வளர்றேன். சரி விடுங்க. ஓகே இப்போ டூல் செய்கிறோம் பாருங்க. இப்போதைக்கு ஒரு ஸ்வாடு, ஒரு பிக்ஆக்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் ஆக்ஸ் செய்ய வேணாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஸ்டோன் கிடச்சிச்சுல. இங்கே பாருங்க ஒரு மேஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. ஐயோ நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஒவ்வொரு வழியிலே வச்சிருக்கேன்னா
இங்கே ஏன்னா மேலே போகணும். ஓகே 3 கிடைச்சிருக்கு இப்போதைக்கு. இந்த 3 வச்சுட்டு ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுவோங்க. எனக்கு நைட் ஆகும். ஒரு வேளை நான் மட்டும் 3 நாள் தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேண்டம் இதுவாகி அதில் முடிச்சு விட்ரும். மோட் பார்த்தேன் ஹார்ட் கோரில் இருந்தது, ஏன்னா 21. ஒருவேளை நிஜமான ஹார்ட் கோரா ஆக்சுவலி அதில் எப்படி சொல்கிறது, நம்ம வந்து பார்ப்போம். என்ன கைஸ் நைட் ஆக போகுதுன்னு நினச்சேன். சரி விடுங்க, நம்ம வந்து 2 செஞ்சுட்டு டார்ச் எடுத்துருப்போம். 6 போதும். ஓகே 6 இதே நான் எடுத்துகிட்டு போனேன். உட்டு ஒன்று இருக்கும். இப்போ இதில் போயிட்டு ஸ்டிக்க மறந்துட்டேன். கடுப்பா இருக்கு. இந்த ஒரு பிக்காக்ஸ் செய்யறதுக்காக தான் இந்த ஸ்டிக் எடுத்தேன். ஓகே இது எப்படி வச்சு இது எப்படி வச்சு வாங்க இப்போ டார்ச் எடுத்துட்டு ரெடியா போ. ஆக்சுவலி நான் கட் பண்ணி போடுற நிலைமை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றது, நடுவில் அந்த கட் சீன்ஸ் வருது பாருங்களேன், காமெடி சீன்ஸு. அதை நான் சொல்லேன், நான் வீடியோவை கட் பண்ணாமல் போடணும். அதெல்லாம் நான் இப்போ போட்டதுக்கு கணக்கு எடுத்துக்காதீங்க. இவ்வளோ நேரம் எடுத்திருப்பீங்க தெரியும். இவனுக்கு எப்படியா இதெல்லாம் தெரியும்னு கேட்காதீங்க, தெரியும் எனக்கு. ஏன்னா எல்லாரும் அதை தான் நினைப்பீங்க. நானே உங்களுக்கு அது மாரி போட்டால் பிடிக்கும்னு நினச்சிட்டு நானே போட்டுட்ருக்கேன். நீங்கள் அதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆஹா எவ்வளோ ஸ்டோன்ஸ் சொல்லலை கைஸ். உட்டுக்கு அடுத்த ஸ்டோன் தான் கொடுப்பாங்கன்னு. நான் எப்படி இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவில் முடிச்சிருவேன். ஆனால் இது ரொம்ப லாங் வீடியோவாக போகுது. 17 மினிட்ஸாக வந்துருக்கு. 1 ஹவர்லாம் போடுறாங்க. இதெல்லாம் போட முடியாதான்னு கேட்பீங்க. தெரியும். ஓகே கைஸ் அடுத்த லெவல் போகலாம். ஏன்னா எவ்வளோ நேரம் தான் இந்த ஸ்டோனே எடுக்கிறது. கவலைப்படாதீங்க, இப்படிதான் நடுவில் லூஸ் மாதிரி பாடுறாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. GTA5 சீரீஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கு ஒரு நிறைய காரணம் இருக்குது. அதில் முக்கியமான காரணம் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் போட்டிருப்பாங்க ஆல்ரெடி. அதுக்கப்புறங்க வாட் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது கைஸ். இந்த ஸ்பைடர் ஸ்பானர் வச்சிருந்தாங்க. அப்பத்துலேருந்தே நினச்சேன், ஸ்பைடரோட சவுண்டு கிளியராக கேட்டுக்கிட்டே இருந்தது. என்னடா இது கிளீன்தாடா இதுன்னு நினச்சேன். இது சரிப்பட்டு வராது. நம்ம இருங்க இங்கே டர்ட் வச்சுட்டு வருவோம். இல்லை தயாராக தான் வரணும். ஏன்னா ஐயன் இவ்வளோ ஈஸியாக கொடுப்பானுங்க நான் நினச்சி கூட பார்க்க. அதுவும் ஸ்பைடர் ஸ்பான்ரை தூக்கி அங்கே வச்சுருக்காங்க. எனக்கு இப்போ நான் நூபுன்னு நினச்சிடாதீங்க, ஸ்பைடர்லாம் ஈஸியாக அடிச்சு போட்டுடலாம். ஆனால் உங்களுக்கே இது தெரியும், இது ஹார்ட் கோர் வேறு, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. எப்படி சொல்கிறது, இதில் அந்த இடத்தையே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. அந்த இடத்துல அடிச்சு போட்டு ஓடுறதுக்குள்ளே அது ஓடக்கூட முடியாது கை. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்னா கூட முடியாது. இல்லை நிச்சயம் அவ்வளோதாங்க. நைட் ஆக போகுது. நம்ம தூங்கிட்டு அந்த ஸ்பைடருக்கு முதல்ல சமாதியை கட்டும்.
கைஸ் நான் சொன்ன மாதிரி கட் பண்ணாம இன்னும் வீடியோ போட்டுட்டு நடுவில் மட்டும் அந்த கட் சீன்ஸ் வரான கண்டுக்காதீங்க. ஒரு ஸ்டோன் டூல் செய்யும் ஃபர்னஸ் நீங்க இதற்கு நான் இதுதான் ஏன்னா எனக்கு இது வேணும். ஓகே 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 இப்போ அந்த ஸ்பைடர் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே ஆக்ஸ் அது முடிச்சு. இது தேவையானது இதை வச்சிடலாம். அயன் இப்போதைக்கு உருட்கிறதா ஐடியாவில் இல்லை. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக நான் முடிச்சுட்டு இருக்கேங்க. ஏன்னா ஜாவாவில் ஈஸி. நான் ஒரு நாள் என் ஃப்ரெண்டோட கேம் ப்ளே போடுறேன். அதுவும் பெட்ராக்கில் தான். ஜாவாவில் சிம்பிளாக இருக்குது. பெட்ராக்கில் நான் மல்டிப்ளேயர் அந்த 1000 லேயர்ஸ் போடுறேன். சரி 1000 லேயர்ஸ் டைமண்ட் அயனுக்கே ஒரு ஸ்பைடர் ஸ்பானர் தான் வச்சுருக்கானுங்க. இது ஒன்றுக்கே நம்ம சமாளிக்க முடியல. இவ்வளோ பெரிய பிளேயர் வந்துட்டு சரி விடுங்க. அதெல்லாம் யோசிச்சா தூக்கம் வந்துடும். நம்ம இப்போதைக்கு இதை பற்றி யோசிப்போம். ஏன்னா டைமண்ட் அந்த என்ன வச்சுருப்பாங்க கொஞ்சம் பயம். வேற ஒன்றும் இல்லை. இங்கே பக்கத்தில் கேட்குற மாதிரி கேட்குது பாருங்களா. அப்போ எவ்வளோ ஸ்பைடர் ஸ்பானாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. நான் ஒரு ஸ்பைடர் தான் கொன்னேன். அதுக்கும் அத்தனைக்கும் அதோ இருக்கு பாருங்க ஸ்பானர். அது இதுவும் அதுக்குள்ள எல்லாம் வச்சுட்டு கிளம்பிடணும். ஏன் ஸ்பைடர் ஒண்ணுதான் ஸ்பான் ஆச்சு அத்தனைக்கு தெரியல. விடுங்க நம்மளுக்கு அது வரைக்கும் நல்லது. ஸ்ட்ரிங்ஸு கிடைச்சிருக்கு. இதை வச்சு வேற ஃபிஷிங் பண்ணலாம். ஃபுட்டுக்கு இன்னும் இதுவும். ஓகே ஓகே முடிஞ்ச அளவுக்கு அயன் மைண்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். அயன் ஒரு வேளை பிக்காக்ஸ் உடஞ்சிடுச்சுன்னா லெவல் கம்மியாகி கிளம்பிடுவோம். ஐ திங்க் இந்த அயன் பிளேஸில் ஒரு கிளான் இருக்கு. ஆனால் வெளிச்சமாக தான் இருக்கணும். நான் அது வரைக்கும் போனாதானே இந்த அயனை கேரி பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிடும். ஃபுல் அயன் ஆர்மர் செஞ்சுட்டு இந்த இடத்த கிளம்புறேன். அது மாதிரி அயனை எடுத்துட்டு ஐயோ பிக்காக்ஸ்க்கு வெளியாக போகுது. நான் ஒரு நாள் ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சுருக்கேன் முன்னோன்னு. இது இன்னும் சேலஞ்சாகலாம் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப போரிங்காக தான் போகுது. ஸோ இப்போ நான் உங்களுக்கும் இது ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக சர்வர் க்ரியேட் பண்ணேன். ஆக்சுவலி இது டவுன்லோட் பண்ணுற மேப்பான நானே க்ரியேட் பண்ணுது. ஆக்சுவலி இந்த மேப் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அது ஏதோ பண்ணோம். நான் அது உங்களுக்கு ஒரு தனி வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி அதுக்கு லினிக்ஸ் வேறு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி இந்த பீட்ஸ் ரெடி பண்ணுறது பார்த்தீங்களா. அதுக்கு லினிக்ஸ் எழுதணும். அது மாதிரி நிறைய அது மாதிரி நிறைய விஷயம் நான் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து இதோட எல்லாத்துக்கும் தனி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதை எல்லாத்துக்கும் ஒரு தனி வீடியோ போடுறேன். இன்னி வரைக்கும் எனக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு போடணும்னு ஒரு மூடு இருக்கும்போது தான் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். மன்னிச்சிருங்க. நீங்கள் சொல்லும் போது பண்ணுறது அது மாதிரி இல்லை. ஸோ நான் இப்போதான் ஃப்ரீயாக இருக்கேன். தனியாக இருக்கேன். மைன்கிராஃப்ட்லையும் சரி
சத்தியம் சரி. தனியா இருக்கு, ரொம்ப தனியா இருக்கு. ஆமா கோழி. ஓகே ஓகே. ஐயோ நல்ல வேலை இப்படி போட்டுப்பேன். கிராஃப்ட் பண்ணிடல எல்லாத்தையும். இது வேலைக்கு ஆகாது. கரெக்டா ஓகே கைஸ், எப்படியோ இப்போ அயன் எடுத்தாச்சு. இப்போதைக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. அயன் நார்மலாக செஞ்சோன்னு அடுத்த லெவல் போகலான்னு இருக்கேன். அது வரைக்கும் இந்த இடத்த கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பைடர் காசு கிட்டே கேட்குது. கரெக்டாக இங்கே தான் கேட்குது. அப்ப நானே வச்சுக்கிட்டு உள்ள கீப்பர் வேற இருக்கு. ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்கும்போது ஏன்னா உள்ள ஒரு கீப்பர் வேற இருக்கு. அதனால இங்கெல்லாம் சுற்றி சுற்றி வைக்கணும். மறந்தே போயிட்டேன். மாப் ஆகல முன்னாடி வச்சுட்டு எனக்கு இப்போதைக்கு பிரச்சனை. எனக்கு கேம்ப் இருக்கு, இங்க பான் ஆகாது. பார்த்தேன் இந்த சென்டர்ல அவ்வளோ சவுண்ட் கேக்குதுன்னு பார்த்தா கிரீப்பர் ஸ்பானாயிருக்கு, இது ஸ்பைடர் ஸ்பானாயிருக்கு. ஒரு ஜாம்பி இருந்தது, ஆனால் அது இப்போ இருக்கான்னு தெரியல. ஏன்னா அது அடிப்பட்டு இருந்தது, எதுலன்னு தெரியல. வெரி ஸ்பானா இருந்தது. அதனால ஃபுல்லாக இடத்த வச்சானுங்க கேரி பண்ணிச்சு. வாங்க அயன் எவ்வளோதான் உருக்கி இருக்குன்னு பார்ப்போம். கிராஃப்ட் பண்ணுவோம் இருக்கிறத வச்சு. இதை வச்சு என்ன பண்ணலாம்? வந்து ஷீல்டு தேவை. அப்புறம் ஒரு வாட்டர் பக்கெட் தேவை. நெக்ஸ்ட் ஓகே அயன் நான் அவ்வளோ இருக்கேன், நீ வாங்கி. ஏன்னா அது எனக்கு சில விஷயத்துக்கு சில எல்லாம் பயன்படுது. உங்களுக்கு மைண்ட் கிராஃப்டை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணனா நான் ஒரு எப்படி சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் என்னால் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். ஓகே இப்போ எனக்கு லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபுட்டும் இதுவாக இருக்குது. ஓகே இது வந்துச்சு. சரி விடுங்க. இப்போதைக்கு நாம ஒரு ஃபிஷிங் ராட் இது பண்ணோம். ஏன்னு சொல்றேன்னா இப்ப ஃபுட்டுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நான் இதை பார்த்துட்டு இருக்கேன். Look.
இப்போதைக்கு ஃபிஷ் பண்ண போவோம். அது விட்டுட்டு எனக்கு வேற ஏதாச்சும் கிடைச்சதுன்னா கொஞ்சம் டிப்ரெஷன்ல போக வேண்டிய நிலைமை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது நான் நிறைய சொல்ல வேண்டிய டைம் இது. நைட் ஆக போதா? தனியா இருக்கு, ரிலாக்ஸிங்கா இருக்கு. ரிலாக்ஸிங்கா இருக்கு, தனிமையா இருக்கு, பைத்தியம் மாதிரி சொல்லிட்டே இருக்கேன். அதோட எனக்கு ஃபிஷ்ஷஸ் கிடைச்சிட்டு இருக்கு, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. நான் சொல்ல வேண்டியதை நிறைய ஷேர் பண்ணிட்டேன். பார்க்க தான் மாட்டீங்க, வியூஸே வர மாட்டேங்குது. இது மாதிரி நீங்கள் ரிலாக்ஸிங்கான விஷயம் லைஃப்பில் நிறைய இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்னலாம் இருக்குன்னு. முக்கியமாக என் வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் லைட்டாக பேசினாலே மைக்கில் சத்தமாக கேட்கும். ஆனால் கேட்டேன், இப்போ வால்யூம் ரொம்ப கம்மியாக வச்சுட்டேன், எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு சத்தம் இப்போ லோவாக கேட்கும். இப்போதைக்கு 3 ஃபிஷ் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு அது போகணும். நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. திருப்பியும் ரிலாக்ஸாக கொஞ்சம் ஃபிஷிங் பண்ணணும். உங்களுக்கு அதை தவிர்த்து அன்வான்ட் சவுண்ட் எது கேட்டாலும் சொல்லுங்க. ஏன்னா நான் இப்போ வெக்கேஷனில் இருக்கேன், வின்டர் வெக்கேஷன். ஸோ 51 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுச்சுன்னா உங்ககிட்ட நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அப்போத்துலேருந்து நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லைவ்லாம் கண்டிப்பாக பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு லைவ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் லைவில் கேம் சூஸ் பண்ண போகிறேன்னா இல்லை நீங்கள் தான் எந்த கேமுன்னு என் டெஸ்க்டாப்பில் அப்போ தான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. நான் என்னென்ன வச்சுருக்கேன் என் டெஸ்க்டாப் கேமில், அதுலேருந்து ஒரு கேமை தான் நீங்கள் சூஸ் பண்ணி தர போகிறீங்க கமெண்ட்டில். அப்போ நான் அதை விளையாட போகிறேன். ஸோ இப்போ இதான் நடக்க போகுது. 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிடுச்சு, 30 செகண்ட்ஸு. இன்னும் ஃபிஷிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஐ திங்க் எனக்கு ஒரு ஃபர்னஸில் சுத்தமாக வேலையே ஆகலை. இப்போதைக்கு அயன்லாம் எரிஞ்சது போதும். நம்ம கொஞ்ச நேரம் ஃபிஷ்ஷு பேக் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்த ஒரு வாட்டி ரவுண்ட் அடிச்சு போயினா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏதாச்சும் அன்வான்டாக நடந்துருக்கு. ஸ்பான் ஆயிருக்கு, சொல்லிட்டேன் நான். ஓகே, நம்ம அன்வான்டாக அங்கே ஸ்பான் ஆயிருக்கு. கண்டுபிடிச்சா அப்படியே நினச்சேன், தெரியும் எனக்கு. ஏன்னா அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுருக்கேன்ல, அவ்வளோதாங்க. இந்த பக்கமே ஒன்றுமே ஸ்பான் ஆகும். இங்கேதான் பயமா இருக்கு. அங்கதான் கரெக்டாக போய் எனக்கு எட்டி பார்க்குறேன்னு தெரியல, வேணும்ட்டே நான் தான் விழுந்தேன். ஓகே, அப்படியே தூக்கி ஆயின்னு வச்சுக்கணும். சரி வாங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸிங்காக ரொம்ப இங்கிலீஷ் வளர்றேன். ஃபுட்டு சாப்பிடு. ஒரு நிமிஷம் இருங்க,
ஓகே. மான்ஸ்டர் ஹண்ட். ஆக்சுவலி நான் இந்த கிரியேட் பண்ணும்போது நான் நிறைய விஷயத்தை விட்டுட்டேன். நான் நினச்சேன் அப்பயே நான் எக்ஸ்ட்ராவாக அந்த கோடிங்ஸ்லாம் ஆட் பண்ணணுன்னு. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கும். இதுக்கு நான் எபிசோட் 2 இருக்கு, அதை மறக்காம பார்த்துருங்க. ஐ திங்க் அது மார்ச் மந்த் வரும். எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் போட முடியும். ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸிங்காக உட்காரலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே அமைதியாக எல்லோரும் வீடியோ பார்க்குறவங்க உங்கள் மனசுக்குள்ளே ஃபீல் ஆகுங்க. நானும் அமைதியாகிறேன். ஓகே கைஸ், ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இதுவாயிடுச்சு. நான் அந்த 5 மினிட்ஸும் அமைதியாக என் டீ டைம் என்ஜாய் பண்ணிருந்தேன். சாரி, காஃபி டைம். ஒருவேளை நீங்களும் ஈவினிங் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த பிரேக்கெல்லாம் எடுத்துட்டு வேலையை பாருங்கள். அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கும். நான் நினச்சது வேற, இங்கே ஸ்பைடர் வந்துச்சு. ஒரு ஸ்பைடர் தான் வந்தது. ஒரு நிமிஷம் காஃபி கூட குடிக்க விட மாட்டேங்குது. நிம்மதியாக ஸ்பைடர் அங்கங்க ஸ்பான் ஆயிடுது. ஆக்சுவலி நான் ஒரு வாட்டி என் ஃப்ரெண்டோட விளையாடிட்டு இருந்தேன் பெட்ராக்ல. அப்ப வந்து என்ன சொல்றது, கிட்டத்தட்ட 20 ஸ்பைடர். நான் வந்து அதில் 10 ஸ்பைடர் கொண்டுட்டேன். என் பின்னாடி என்னையும் என் ஃப்ரெண்டு கேலி ஆகிட்டான். ஒரு 5 ஸ்பைடர் கிட்ட அவனும் கேலி பண்ணிட்டு மிச்சம் 5 ஸ்பைடர் வச்சு செஞ்சுட்டு இருந்தது. அதை நான் ரெக்கார்ட் பண்ணாமல் போயிட்டான். அது செமையான சீடு. அப்பத்துலேருந்து எனக்கு கேவ் ஸ்பைடர்ஸ்னாலே பிடிக்காது. மைண்ட் கிராஃப்டில் பார்த்தாலே சும்மா போய் அடிப்பேன். மழை பெய்யும்னு நினச்சேன். சீசன் மாறவே மாட்டிக்குது. சரி வாங்க, நம்ம 100 லேயர்ஸும் மறந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு ஃபுட்டு கரெக்டாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒன்று மட்டும் கரெக்டாக இல்லை. வேறு என்ன பிக்காஸ் தான். கொஞ்சம் இருங்க, அயன் இதுவாகிடுச்சான்னு பார்ப்போம். கொஞ்சம் விட்டு இல்லை, விட்டு வேணாம், இல்லை இருக்கட்டும். ஆர்மரை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏன்னா தேவையான அயன் கிடச்சிருச்சு. ஒரிஜினலாக மைண்ட் கிராஃப்ட் இப்படி இருந்தால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் அயன் கிடைக்கிறது பாசிபிள் இல்லை மைண்ட் கிராஃப்டில். என்ன இப்படி பேசுறீங்கன்னா பார்க்காதீங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கா, கொஞ்சம் மூட் அவுட் ஆயிட்டேன். வேற ஒன்றும் இல்லை.
எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பண்ணுங்க, எதுவும் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. போன் மீல். இந்த போன் கிடைச்சதுக்கு இதுவாயிடுச்சு. இன்னொன்று எடுத்துப்போம். இது நீ எமர்ஜென்சிக்கு இது ஒரு எமர்ஜென்சி ஃபுட் இருக்கு, பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த ஃபுட்டை அதிகப்படுத்தணும். சீக்கிரமா போன் மீல் போட்டு வளர்க்கணும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒன்று முடிஞ்சிச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு கேரட் கிடைக்குது. இப்போ எவ்வளோ கேரட் இருக்கு? 9 கேரட்ஸ். ஓகே, இப்போதைக்கு ஃபார்மிங் கரெக்டாக போயிட்டு இருக்கு. மைனிங்கும் கரெக்டாக போகணும். அது இன்னும் நிறைய விஷயத்துக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம வீட்டை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும்னு மறந்தே போயிட்டோம். லெவல் 2 வீடு கிடைச்சிருக்கலாம். அது நான் போய் பார்த்த உடனே ஆச்சரியமே, சின்ன மூடி வச்சிருக்காங்க. ஸ்பைடர் இப்போதைக்கு எதுவும் ஸ்பான் ஆகல. ஓகே, பிரச்சனை இல்லை. கொஞ்சோண்டு அயன் மட்டும் மைண்ட் பண்ணிப்போம். ஏன்னா அயன் இப்போ நீர் ரொம்ப தேவைப்படும் கொஞ்ச நேரத்தில். நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வேணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் கீழே வெயிட் வச்சுருப்பானுங்க, அதுக்காக தேவைப்படும். ஸ்டோன் அதுக்காக இருக்கு. ஆனால் ஒன்று மறந்துட்டேனே. இருங்க, நான் இது வேகமாக போயிட்டு இதை மட்டும் நான் கட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், நான் வந்து நிறைய விஷயம் ரெக்கார்ட் பண்ண விட்டேன். ஓகேன்னு பிட் மேலே வந்தீங்க மறந்துட்டீங்களா? ஜாம்பி வந்து கொண்டுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நான் அது ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். நான் உங்களுக்கு கீழே போய் காட்டுறேன். அப்படியே நான் டார்ச் வைக்கணும்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டேன். அப்பயே ஜாம்பி சவுண்டு கேட்டுட்டு நான் போவேனான்னு நினச்சேன். ஆனால் இப்படிலாம் வைப்பானுங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்குறேன். அங்கே ஸ்பைடர் ஸ்பானர் தான் இருக்குது. அந்த பக்கம் போனால் ஜாம்பி ஸ்பானர் இருக்குது. அங்கே பாருங்க, கேட்குதா?
அங்க பாருங்க, இதேதாங்க, இந்த ஜாம்பி தான். இல்லைன்னா ஜம்ப் பண்ணி அடிக்க முடியாது, அதான் இதுல ஒரே பிரச்சனை. இறந்தா கூட இந்த ஒரு ஓட்டத்துக்கு தான் இறக்கணும், சொல்லலை, ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் போயிடும். கிட்டத்தட்ட நான் இது 3 வாட்டி இறந்தேன். அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா ரொம்ப லென்த்தா போகுது. மனுஷங்க என்னால கட் பண்ணாம போக முடியல. நீ இவ்வளவு கேவலமா அடி வாங்குறேன்னா பாக்காதீங்க, நல்லா அடி வாங்குவேன், இதோட கேவலமாலாம் அடி வாங்குவேன். போட்டேன், சாவுங்கடா. ஐயோ, சித்தம் சித்தம். அடகா இப்போ புரியுது உங்களுக்கு அயன் நிறைய தேவைப்பட்டது. அயன் பிக்காக்ஸ் இப்போ காணும், டார்ச்சை காணும். எனக்கு பிக்காக்ஸ் காண போனது பிரச்சனை இல்லைங்க. இப்போ நான் மேலே போயிட்டு திருப்பியும் டார்ச் வேஸ்ட் பண்ணி, ஓகே நான் ரெக்கார்ட் பண்ணி நான் இங்கே இப்போதைக்கு வச்சிடுறேன் டார்ச், ஏன்னா நைட்டில் ரொம்ப ஸ்பான் ஆகுது, டார்ச்சராக இருக்கு. வெளிச்சம் எனக்கு பிரச்சனை இல்லை சோரி, உங்களுக்கு தான் பிரைட்னஸ் தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் வச்சது தான் அங்கே வச்சேன், மற்றபடி இப்போ எடுத்துட்டேன். டார்ச் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஒரு ஜாம்பி எதுக்கு சமலை? நைட்டில் நாங்கள் போயிருக்கவே கூடாது ப்ராமிஸா. மிச்சம் இந்த இது பண்ணோம், இது ஓகே. டார்ச் இவ்வளோதான் வேணும், இவ்வளோ வச்சுட்டு நான் வேஸ்ட் தான் பண்ண போகணும் ப்ராமிஸா. 6 எடுத்துகிட்டு போக போகிறேன் நான், ஒவ்வொரு கணக்கும் இதை 6ன்னு எடுத்துகிட்டு போகிறேங்க. எல்லாத்துக்கும் 6ன்னு வச்சா கட் ஆகும். ஐயோ, இந்த பிக்சர் செஞ்சு செட் ஜாவாலேயும் இவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி நான் அடிக்கடி பெட்ராக் தான் விளையாடுவேன். ஆக்சுவலி நான் ஒரிஜினலாக ஒரு பெட்ராக் பிளேயரு. ஜாவா நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் விளையாடுவேன். ஃபஸ்ட்டு இன்னும் ஜாவாவில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தானா நான் பெட்ராக் பிளேயர் தான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ ஜாவா நான் விளையாடி ரொம்ப நாள் ஆகுதா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆர்மருக்கு
இப்போதைக்கு கிட்ட எந்த ஜாம்பிஸ் ஸ்பான் ஆகாததுக்கு சந்தோஷம். பிரைன் கிடைச்ச சந்தோஷத்துலையும் ஒன்றும் பண்ண முடியல. நைட்டு நான் இந்த பக்கமே வரத்தால இந்த பக்கம் வந்து ஜாலி பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நைட் ஆயிடுச்சுன்னா நான் ஆக்சுவலி இன்னொரு பெட்டு செய்யணும். இப்போ நான் க்ரியேட் பண்ண வேர்ல்டில் என்ன பிரச்சனைனா, இப்போ நான் கோடிங் ஆக்சுவலி இந்த ஜாவாவில் சில கோடிங்ஸ்லாம் இருக்குல்ல, அது மூலிமா வேர்ல்டு க்ரியேட் பண்ணலாம். நான் அது எப்படின்னு தனி வீடியோ போடுறேன், அது எப்படி க்ரியேட் பண்ணுறது. அதாவது கோல்டு கிடச்சிது. அப்சிடியன் இருக்குமா இருக்காதா? கோல்டு நிறைய தேவைப்படாது. ஆனால் இவ்வளோ லேயர்ஸ்ல இவ்வளோ கொடுத்து வச்சிருக்காங்க, அதுவே பெரிய விஷயம். ஐ திங்க் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்படி ஏற. ஸோ நம்ம இப்படி வச்சுக்கலாம். நைட் ஆகிறதுக்குள்ள நான் டைரெக்டாக மைண்ட் பண்ணுன்னா சீக்கிரம் வேலையை முடிக்கலாம். பட் ஆனால் திருப்பியும் இந்த இடத்துக்கு வரணும்னா இப்படிலாம் வேலைக்கு ஆகாது. போச்சு. ஓகே கைஸ், இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இங்கே ஏதோ இருக்கு, என்னன்னு தெரியல. இங்கே என்ன டர்ட் இருக்கு ஆல்ரெடி. ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு. இதுங்க அடி நோண்டி பார்ப்போம். ஓ, நெக்ஸ்ட் இந்த வாட்டர் லெவல் இருக்கா? இருங்க இருங்க. ஆக்சுவலி இந்த கேம் படி ஃப்ளாட் வேர்ல்டில் கட்ட மாட்டாங்க.
என்ன போ டர்ட்டா இருக்கேன்னு சொல்லி எங்க தோணுனாலும் வாட்டர்ல வந்து இருக்கு. ஆக்சுவலி இந்த கேம் நான் கிரியேட் பண்ணும்போது எப்படி பண்ணேன், ஃபிளாட் வேர்ல்ட் வைக்க முடியாதுல்ல, எப்படி சொல்றது உங்களுக்கு, நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. நான் நினச்சேன் அப்பயே சொல்லணும். இந்த ஒரு விஷயம் தாங்க நிறைய பேச வேண்டிய விஷயம். ஓகே கைஸ், எப்படியோ ரொம்ப தூரம் தோண்டி வந்துட்டேன். இதுக்கு மேலே போக முடியல. சரி வாங்க, இங்கே ஒரு டர்ட் மாதிரி இருந்தது. இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உடச்சி பார்த்தேன். அதை இப்போ க்ளோஸ் பண்ணேன். ஓகே கைஸ், ஒரு வெளியே இந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம். இந்த இடத்த உடச்சி வச்சு போயிருக்கா. இந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். வாட்?
இது வாட்ச் விட்டு ஒரு creeper காலி பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ இங்கே நிறைய ஸ்பானர் இருக்குன்னு அர்த்தம். இவ்வளோ மார்க் ஸ்பான் ஆகுது காணும். எவ்வளோ ஜாம்பிஸ் செத்துருக்குன்னு பாருங்க. ஓ இப்போ இங்கே பாருங்க கைஸ், ஒன்று இந்த ஸ்பானர்ஸை சுற்றி டார்ச் வைக்கணும். சும்மா இதோட லெவல் 2 போயிடுவோம்னு நினைச்சேன். எல்லா ஸ்பானரையும் உடச்சி வச்சா இங்க எல்லா ஸ்பானரையும் உடச்சிடுவோம். ஏன்னா இங்க சேஃப் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு ஸ்பானர் தேவையில்லை. எப்படி இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு எக்ஸ்பி ஏற்ற போதில்லை. லெவல் 2 போனதுக்கப்புறம் தான். ஸோ சொல்லி வாங்க முடியல. ஜஸ்ட்ல சேவ் ஆனேன். ஸோ இந்த வாட்டி ஜஸ்ட்ல சேவ் ஆனேன். ஸோ நான் இதுமாதிரி ரிஸ்கெல்லாம் திருப்பி எடுக்கிறதா இல்லை. அதான் முடிச்சு விட்டுருவானுங்க. எல்லா ஸ்பானையும் உடச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம டைமண்ட் ரீச் பண்ணிட்டோம். இப்போதான் கைஸ் நிம்மதியாக இருக்குது. 1 ஹவராக இந்த கேம் பிளேவை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபைனலி கம்ப்ளீட்டட் திஸ். இதோட முடிச்சுக்கலாம். கடைசியாக நம்ம டைமண்ட் ஆர்மரோடு முடிச்சுக்கலாம் ஐ திங்க் நினைக்கிறேன். இந்த டைமண்டில் மைண்ட் பண்ணலாம். ஒரு சில பல காரணத்தினால் நிறைய இது கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக 50 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துட்டாங்க. அப்போ கட்டே பண்ண முடியாது, ஏன்னா லைவ் போட போகிறேன்ல. ஓகே, ஃபைனலாக இந்த லெவலை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லெவல் 2 போகிறதுக்கு ஒரு தனி எபிசோட். அதுக்கப்புறம் நான் எபிசோட் 2 நிறைய விஷயம் சொல்ல போகிறேன். அதெல்லாம் நீங்கள் கவனமாக கேட்டு வச்சுட்டா தான் நான் அடுத்த போகிற 5 எபிசோட், இது 5 எபிசோடாக கண்டினியூ ஆக போகுது. ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிசிஷன் எடுத்தேன். இங்கே பாருங்க, முடித்த உடனே லாஸ்ட்டாக இங்கேருந்து ஏனியில் ஏறிப்போம். எவ்வளோ டைமண்ட் கிடச்சிருக்கு? 38. இதான் நம்மளுக்கு பத்தாதே. 64 எடுத்தாலும் நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்கும். எடுத்துக்கிட்டே இருப்போம். இவ்வளோ டைமண்ட் கிடைக்கும் போது கண்ணு முன்னாடி. as well as நான் இந்த வேர்ல்டோட கிரியேட்டர் நான் தான் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க. நான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சிஸ்டம் இருந்தால் மறக்காமல் ஜாவா ப்ரோக்ராமை மறக்காமல் ஏற்றி வச்சுருங்க. ஏன்னா மார்ச் மந்த் உங்களுக்காக ரெடியாக 61 போதும் இதோட. ஓகே கைஸ், வாங்க போகலாம். ஸோ இங்கேருந்து மேலே போவே எப்படி இருந்தாலும் இவ்வளோ நேரம் ஆகும். நான் கொஞ்சம் தூரம் போவோம். அதுக்கு மேலே டைம் எடுத்துச்சுன்னா அப்படி ஸ்டாப் பண்ணு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். தெரியுங்க எனக்கு அப்படியே. இந்த ஸ்பானர் முதல்ல கேலி பண்ணும். ஆக்சுவலி இது ஸ்பானர் இதில் கேலி பண்ணுறதுக்குள்ள டைம் ஆகிடும். அப்படின்னாலும் உடச்சிட்டு அவ்வளோதான். எவ்வளோ எக்ஸ்பி பாருங்க, 18 தான் கிடச்சிருக்கு. கேவலமாக போச்சு.
கைஸ் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கு இதெல்லாம் உடச்சிட்டு போனா சரி வராது. அந்த ஐடியாவை முதல்ல ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டிக்ஸ் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் crafting table. Okay, get it. இப்போ உட்காந்துட்டு இருக்கேன்ல, அப்பப்போ அப்படிதாங்க லூஸ் மாதிரி பண்ணுவானே எனக்கு தெரியாது. உட்டு இருக்கே, என் நாட்டுக்கு வந்திருக்கணுமே. வந்துச்சு. நான் மாட்டுக்கு வேற எங்கேயோ தேடிட்டு இருந்திருக்கேன் போல. ஓகே கைஸ், இப்போ வீட்டுக்கு ரீச் ஆனோன்னே சொல்கிறேன். இதுதான் கைஸ் அந்த ஐடியா. நல்லா இருக்குல்ல. ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், என் ஃப்ரெண்டு கால் பண்றான். ஓகே, ஹலோ சொல்றா. என்னோட வீடியோ தான் போட்டுட்டு இருக்கு மைன்கிராஃப்ட். ஒரு வழியா ரீச் பண்ணிட்டோம். அவன் வச்சுட்டான், இன்னும் வருவான். நான் அந்த சீரீஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். மறக்காம, நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன். மறக்காம எல்லாரும் லைக் மட்டும் போட்டுருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்க கஷ்டம் வர மார்ச் 12 உங்களுக்கு தெரியும். அதான் நினைக்கிறேன் 12 தெரியும். அது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம். அண்ட் தேங்க்யூ கைஸ், இவ்வளோ தூரம் பார்க்குறீங்க வீடியோ. இது வரைக்கும் எனக்கு பண்ண சப்ஸ்கிரைப் வரைக்கும் தேங்க்யூ. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். இது டைமண்ட் ஆர்மர் செஞ்சு. ஓகே, டைமண்ட் ஒரு வார்டு, அப்புறம் ஒரு பிக்ஆக்ஸ். இதோட இந்த வேர்ல்டை நான் டச் பண்ண மாட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் நிறைய பிரச்சனை இருக்குது. நான் எல்லாம் செக் பண்ணிக்கணும். ஒரு வாட்டி செக் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த வேர்ல்டில். எல்லாம் கைக்கு ஓரம் போடும். தெளிவா டைமண்ட் ஆர்மர் போட்டிருக்கோம். ஏய், நீ இங்கே வா, நீ இங்கே வா, நீ இங்கே வா. ஓகே கைஸ், இப்போ மாசா மாசா இருக்கு. கீழே மட்டும் விழுந்திருந்தா என்ன பண்றது? ஓகே கைஸ், நம்ம பேக் யார்ட்ல இது எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இதோட நம்ம பேக் யார்ட்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம். இப்போ ஸ்க்ரீன் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே, பாருங்க எப்படி இருக்கு லுக்கு.
செமையா இருக்கா? மாசா இருக்கல. அதோட முக்கியமா தனியா இருக்கல. And thank you guys and bye.